கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரத்தை ஆராய்ச்சிக்காக நாம் எடுத்துக்கொண்டோம். இந்த நாட்களிலே நாம் 21ஆம் அதிகாரத்தை ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரம் நமக்கு என்ன கற்றுத்தரப் போகிறது என்பதை குறித்து பார்ப்போம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ, மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவரையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமில்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றை இலவசமாக கொடுப்பேன். ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அசுவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரர்களும் சூனியக்காரர்களும் விக்கிர ஆராதனைக்காரர்களும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கு கொப்பான வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும், கிழக்கு 3 வாசல்கள், வடக்கு 3 வாசல்கள், தெற்கு 3 வாசல்கள், மேற்கு 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் இருந்தன என்று இங்கு வேதத்திலே நாம் இந்த 12ஆம் அதிகாரத்தோடு நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தோடு நாம் பார்க்கிறோம். இந்த 21வது வெளிப்படுத்துதல் அதிகாரமானது நமக்கு ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் கொண்ட ஒரு காரியத்தை நமக்கு இங்கே சொல்லுகிறது. இங்கே இந்த முந்தின வானமும் முந்தின பூமியும் அங்கே ஒளிந்து போகிறது, அது இல்லாமல் போகிறது என்று இந்த 1வது வசனம் நமக்கு அங்கு சொல்லுகிறது. இப்பொழுது 21ஆம் அதிகாரமானது ஒரு புதிய பூமிக்குள்ளேயும் புதிய வானத்திற்குள்ளேயுமாக நாம் அங்கே செல்கிறோம். இந்த யோவானானவன் இங்கே காண்கின்ற காட்சிகளை ஒவ்வொன்றாக அங்கே எழுதுகிறான். ஒரு புதிய எருசலேமை அங்கே பார்க்கிறான். அது ஒரு பரிசுத்த நகரம் என அங்கே சொல்லப்படுகிறது. அந்த பரிசுத்த நகரமானது இப்பொழுது தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி அங்கே வரக்கூடிய காரியத்தை அங்கே பார்க்கிறான். அந்த பரிசுத்த நகரமானது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியைப் போல அங்கே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த பரலோகத்தில் ஒரு பெருஞ்சத்தம் அங்கே கேட்கிறது. இது மனுஷருடைய தேவனுடைய வாசஸ்தலம் அங்கே உருவாகிறது என்று அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது அந்த மனுஷரிடத்திலே தேவன் அங்கே வாசமாக இருக்கப் போகிறார் என்று ஒரு செய்தியை நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்களுடைய ஜனங்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று வேதம் அங்கே சொல்லுகிறது. தேவன் அவர்களோட கூடயே இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் அவர்களுடைய கண்ணீர்களை தேவன் அங்கே துடைப்பவராக அந்த தேசத்திலே, அந்த பூமியிலே ஒரு மரணம் அங்கே இல்லாமல், ஒரு துக்கம் இல்லாமல், ஒரு அலறுதல் இல்லாமல், ஒரு வருத்தம் இல்லாமல் இந்த முந்தினவைகள் எல்லாத்தையும் ஒழித்து போட்டு அங்கு ஒரு காரியத்தை, ஒரு சத்தமானது அங்கே யோவானுக்கு விளம்பி எழுத சொல்லுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம்.
இந்த சபை காலங்களிலே அவர்கள் பட்ட துயரங்கள், துன்பங்கள், வருத்தங்கள், மரணங்கள், அலறுதல், இவைகள் எல்லாவற்றையும் அங்கே தேவனானவர் கண்ணீர் யாவையும் அங்கே துடைத்து அவர்களை ஆறுதல் செய்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். மரணமானது அந்த பூமியிலே, அந்த புதிய வானத்திலும் பூமியிலும் அங்கே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். ஒரு துக்கமில்லாத காரியத்தை, வருத்தமில்லாத காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர் நான் சகலத்தையும் இப்பொழுது புதிதாக்குகிறேன் என்று அங்கு சொல்லுகிறார். இந்த வசனங்களில் இது உண்மையான வசனங்கள், சத்தியமும் உண்மையுமானவை என்று அங்கு இந்த வசனங்களை குறித்து ஆண்டவர் அங்கே கிபி 98ஆம் ஆண்டிலே இந்த யோவானுக்கு அங்கே ஆண்டவர் ஆவிக்குரிய நிலைமையிலே அங்கே பத்மதீப தரிசனத்திலே சொல்லுகிறார். அதே காரியத்தை தான் நாம் இப்பொழுது இந்த பூமியானது முடிந்து புதிய வானம் புதிய பூமி இந்த புதிய அதிகாரத்தில் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஆண்டவர் அந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவை என்று இவைகளை நீ கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறார். இந்த யோவானவனவன் இப்படியாய் அந்த காரியங்களை எழுதி அவர் என்னை நோக்கி ஆயிற்று என்று அங்கே சொல்கிறார். ஆயிற்று என்பது ஒரு வார்த்தை அங்கே ஃபுல்ஃபில், கம்ப்ளீட்டான ஒரு முழுமையடைந்து ஆகியக்கூடிய ஒரு நிரம்பிய சென்டென்ஸ், சொற்சொடருக்கு அங்கு சொல்லப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆகிய அந்தமும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவத்தண்ணீரை இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார். இங்கே லத்தீன் மொழி என்ற கிரேக்க பாஷையிலே நாம் பார்க்கும்போது அங்கே முதலாவது எழுத்து அல்பா ஒமேகா. இப்பொழுது தேவன் ஆதியாமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் வார்த்தையாகிய இருந்த அந்த தேவன் இப்பொழுது அதே வெளிப்படுத்துதலே அதே தன்மையிலே அவர் இருப்பதாக அங்கே உறுதிகிறார். அல்பாவும் ஒமேகாவும் என்கிற தேவன் என்று சொல்லுகிறார். இந்த கிரேக்க லத்தீன் எழுத்துக்களில் அல்பா ஒமேகா எப்படி முதல் எழுத்தாகவும் கடைசியாகவும் இருக்கிறதோ அதே தன்மையிலே ஆண்டவர் இப்பொழுது அந்த ஆதியாகமம் புத்தகம் எழுதும்போது 1ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது அவர் எப்படி அந்த வேர்ட் ஆஃப் காடாக இருந்தாரோ அதே தன்மையிலே இப்போ அல்பாவும் ஒமேகாவும் என்ற வார்த்தையை அவர் இங்கு உபயோகித்து அதே காரியத்தை தன்னை நிரூபிப்பவராக இங்கு காட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். இப்பொழுது ஜெயங்கொள்கிறவன் எல்லாவற்றையும் இப்பொழுது சுதந்திரித்து கொள்ளப் போகிறான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று இப்பொழுது நமக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை அங்கு கொடுக்கிறார். இப்பொழுது அவர் நமக்கு பிதாவாக இருக்கிறார், நான் தேவனாக இருக்கிறார், நாம் அவருக்கு குமாரனாக இருப்போம் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த இடத்துல நமக்கு கொடுக்கிறார். இந்த 8வது வசனத்திற்கு வரும்போது அங்கே ஒரு குறிப்பிட்ட கேட்டகரியில் இருக்க பீப்புள்கள் அந்த புதிய வானத்திற்கும் புதிய பூமிக்கும் அவர்கள் பங்கடைய முடியாது. அவர்கள் எரிகிற கடலிலே, கந்தகம் அக்னியும் எரிகிற கடலிலே அங்கே பங்கடைவார்கள் என்று அங்கு சொல்லுகிறார். இவர்களுடைய சாப்டர் 20ஆம் அதிகாரத்தோடு அங்கு முடிவடைகிறது. இருந்தாலும் இந்த புதிய உலகத்திலே புதிய வானத்திலே யார் யார் பிரவேசிக்க மாட்டார்கள் என்பதற்கு இங்கே பயப்படுகிறவர்கள், அசுவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், உபசாரக்காரர்கள், சூனியக்காரர்கள், விக்கிராராதனைக்காரர்கள், பொய்யர்கள் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி எரியக்கூடிய கந்த கடலிலே பங்கடைவதாக அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இதை எல்லாம் சொல்லி முடித்த பிறகு கடைசியான 7 வாதைகளை நிறைந்த ஒரு கலச தூதன் அங்கே சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த யோவானிடத்திலே அங்கே போய் நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இது முக்கியமான ஒரு செய்திக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுகிறார்கள், மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற நாமத்திலே எல்லோரும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் மணவாட்டி ஆக முடியுமா என்ற கேள்வியை குறித்து நான் இந்த வசனத்தோடு நான் ஒப்பிட்டு பேச போகிறேன். இங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று 7வது கலச தூதனானவன் இங்கே யோவானுக்கு அறிமுகம் செய்கிறான்.
இந்த வேதத்திலே ஒரு மணவாட்டியுடைய ஊழியம் என்பது ஒரு முக்கியமான தன்மையிலே காணப்படுகிறது. அந்த மணவாட்டி யார்? அந்த மணவாட்டியை அங்கே அந்த 7 கலசத்தூதனானவன் அங்கு காட்டுகிறான். அது பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேலே என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரத்து பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருவதை எனக்கு காண்பித்தான். இப்பொழுது அங்கேதான் அந்த மணவாட்டியானவள் வீட்டிருக்கிறாள். அந்த மணவாட்டியானவள் இப்பொழுது ஒரு பரிசுத்த எருசலேம் நகரத்திற்கு ஒப்பாக அங்கே காட்டுகிறான். இந்த 12 விதமான வாசல்களில் அங்கே இருக்கிறது. அது ஒவ்வொரு பக்கத்திற்கும் 3 வாசல்கள், கிழக்கே, மேற்கே, தெற்கே, வடக்கே என்று அங்கு 12 வாசல்கள் அங்கே இருக்கிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இது பிரகாசமாக, அதிகமான பிரகாசமாக அங்கே இருக்கிறது. அது இரத்தின கற்களை போல் அது ஜொலிக்கிறது. பளிங்குக்கு ஒப்பான ஒரு வஸ்திரக்கல்லை போல அங்கே இருக்கிறது என்று இந்த மணவாட்டியினுடைய தன்மையை குறித்து அங்கே பேசக்கூடிய காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் அங்கே அந்த வாசல்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் அங்கே இருக்கிறது. அவைகள் ஆட்டுக்குட்டியாரவருடைய 12 அப்போஸ்தலர்களுடைய 12 நாமங்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன என்று அங்கு பேசுகிறார். இப்பொழுது இந்த என்னுடன் பேசியவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்கோலை அங்கே பிடித்திருந்தான். அந்த பொற்கோலை வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த நகரத்தை அளக்கும்போது அது 4 புறமும் சமமாக அங்கே இருக்கிறது என்று அங்கு பார்க்கிறார்கள். அது மனுஷனுடைய அளவின்படி 144 முழமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது இந்த யூதர்கள் அவர்கள் இந்த ஆலயத்திற்கு அவர்கள் பாதுகாவலாக, காம்பவுண்ட் வாலாக அங்கே இருக்கிறார்கள். பரிசுத்த நகரத்துக்குள்ளே இங்கே பரிசுத்த மணவாட்டியானவள் உள்ளே இருக்கிறாள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த மதிலானது ஒரு வச்சிரக்கல்லாக கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான ஒரு சுத்த பொன்னாக அங்கே இருக்கிறது என்று பல காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இந்த நகரத்தின் மதில்களில் அஸ்திபாரங்களில் சகல விதமான இரத்தினக்கல்கள் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றன, அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த முதலாவது அஸ்திபாரக்கல் வச்சிரக்கல் என்று நான் பார்க்கிறோம். ரூபனுடைய ராசிக்கல் வச்சிரக்கல் முதல் கல். 2வது இந்திரநீலம், 3வது சந்திரகாந்தம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது சுவர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுசிநிறம், 12வது சுகந்தி, இவைகளே என்று இங்கு அந்த வைரங்களின் ரத்தின கற்களை குறித்து ஒவ்வொரு 12 வகையான கோத்திரங்களுக்கும் ஒவ்வொரு வகை கற்களை அங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்லி இந்த புதிய எருசலேம் பட்டணத்தை அங்கே அலங்கரிக்கக்கூடிய ரத்தின கற்களை காட்டுகிறார். இந்த 12 வாசல்கள் 12 முத்துக்களாக அங்கே இருக்கிறது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்கள் அங்கே இருக்கிறது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல ஒரு சுத்த பொன்னாக, ஒரு பியூர் கோல்டாக அங்கே காணப்படுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த தேவாலயத்தை அங்கே பார்க்க முடியவில்லை. சர்வ வல்லமை உள்ள தேவன் அங்கே ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயமாக அங்கே இருக்கிறார். இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அங்கே அதற்கு ஆலயமாக காணப்படுகிறார். நகரத்திற்கு அவர் வெளிச்சம் கொடுக்கிறவராக இருக்கிறார். சூரியனும் சந்திரனும் அதற்கு தேவையில்லை என்று இங்கு பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை அதை சுற்றி எப்பொழுதும் ஒரு செகினா மகிமையிலே அங்கே மகிமையானது பிரகாசித்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த எருசலேம் பரிசுத்த நகரத்திற்கு அங்கே ஒரு விளக்காக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு இங்கு சொல்லுகிறது. இந்த ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே அங்கே நடக்கிறார்கள். பூமியில் தங்கள் ராஜாக்கள் தங்கள் மகிமையிலும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அங்கே ராக்காலம் கிடையாது. அங்கே அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதில்லை. உலகத்தினருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே தீட்டுள்ள காரியங்கள் அங்கே உள்ளே பிரவேசிக்காது. பொய்யையும் நடப்பிக்கிற யாவையும் ஒன்றும் பிரவேசிப்பதில்லை என்று இங்கே நாம் பார்க்கிறோம்.
இப்படிப்பட்ட இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அங்கே பிரகாசிக்கிறார்கள். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எப்பொழுது எழுதப்பட்டது? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே இந்த ஜீவ புஸ்தகமானது பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஆண்டவராகிய வார்த்தையாகி இருந்த ஆண்டவருடைய காலத்திலே பார்க்கும்போது ஜீவ புஸ்தகமானது இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பேர் எழுதப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள், அடையாளம் காணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்கள், மகிமைப்படுத்தப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது அவர்களை கேட்ச் பண்ணும்படியாக ஆண்டவர் இப்பொழுது இந்த காரியத்தை இங்கே செய்கிறார். இப்பொழுது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அங்கே பிரவேசிக்க முடியும் என்று நாம் பார்க்கிறோம். தீட்டுப்பட்ட எந்த காரியமும் அங்கே உள்ளே பிரவேசிக்க இயலாது என்று வேதம் நமக்கு தெளிவாக இங்கே சொல்லி, இந்த புதிய வானம் புதிய பூமியை பற்றி இங்கே நல்ல சரியாக ஒரு உவமையாக மணவாட்டியை குறித்து, அவர்களுடைய வாசஸ்தலத்தை குறித்து, தேவன் யார், தேவன் அவர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறார் என்பதை குறித்து இந்த 21ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது. இந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இந்த உலகம் எப்படி அழகாக சிருஷ்டிக்கப்பட்டது, உயிரினங்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, மனுஷி எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்பது எப்படி சொல்லுகிறதோ அதே வண்ணமாக முடிக்கும் விதம் ஒரு முடிவுரை. இந்த 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திற்கும் 21ஆம் அதிகாரத்தையும் நாம் சரியாக ஒப்பிட்டு படித்து பார்க்க போது இந்த வேதாகமம் புத்தகத்தில் தொடக்கமும் சரி முடிவும் சரி ஒரு நன்மையான காரியத்தை சொல்லி அங்கே முடிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சரித்திரங்களோ உள்ள சுயசரிதைகளோ வரலாறுகளோ எந்த புத்தகத்தை படித்தாலும் வேறு வேதாகமம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதோ அதே போல் இங்கே வெளிப்படுத்துதல் 21, 22ஆம் அதிகாரம் அங்கே சரியாக அங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே முடிக்கப்படுகிறது. புதிய வானத்தையும் புதிய பூமியும் அங்கே சொல்லித்தருகிறது என்று நாம் பார்க்கிறோம். வரக்கூடிய நாட்களிலே நாம் 22ஆம் அதிகாரத்தை ஆராய்ச்சி செய்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.